ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு நம்ம கேசரி ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி ட்ரெய்லர் வந்துருச்சு. ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓவராலாக இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது, தென் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ரீமேக் படம் தானா இல்லை இது வந்து ஒரு தனி படமா அப்படின்ற எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். யாரெல்லாம் ட்ரெய்லருக்காக பயங்கர ஹைப்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை இந்த ட்ரெய்லர் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா? உங்களோட ரிவ்யூ என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரியாக ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெய்லராக வந்து ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து பகவத் கேசரியோட பார்ட் ஆஃப் ரீமேக் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஏன்னா ட்ரெய்லரோட இனிஷியல் போர்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பகவத் கேசரியை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மேபி பகவத் கேசரியோட ஃபர்ஸ்ட் ஆஃபை வந்து இவங்க ரீமேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக இந்த ஃபிலிமில் பகவத் கேசரியோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்னெல்லாம் இருந்ததோ அது மேபி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கும்னு எனக்கு தோணுது. பகவத் கேசரியோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்னன்னா, இவர் வந்து எப்படி அந்த பொண்ணை டேக் கேர் பண்ணுறாரு, அந்த பொண்ணோட இவருக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அந்த பொண்ணு எவ்வளவு ஒரு தொடநடிங்கா ஒரு பயத்தோட அவங்க வந்து ஒரு வில் பவரே இல்லாத ஒரு விமனா இருக்காங்க, அவங்களை எப்படி இவர் மோட்டிவேட் பண்ணி இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமனா மாத்துறாங்க. தென் இது மட்டும் இல்லாம பொண்ணுங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அநியாயம், குட் டச் பேட் டச், இது மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். கொஞ்சம் பொலிட்டிக்கலாவும் போகும். பட் இது எல்லாமே இருக்கும் பகவத் கேசரியோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல. அதுல பாலையா சாரோட அந்த கிரிஞ்சு சீக்வன்சஸ் மட்டும் இல்லைன்னா அது வந்து ஒரு டீசென்டான சோஷியல் பிலிமா இருக்கும். அது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டாங்க. கம்ப்ளீட்டா செகண்ட் ஆஃப் வந்து ஹெச் வினோத்தோட டச்சா இருக்கும் நான் தோணுது. ஏன்னா ரோபோட்ஸ் ஏஐ வார் ஏதோ ஒன்று கிரியேட் ஆகிற மாதிரியான விஷயங்களா நம்மளால பார்க்க முடியுது. கம்ப்ளீட்டா வந்து வேற மாதிரியான ஒரு படமா செகண்ட் ஆஃப் இருக்குமோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கேசரி எடுத்துக்கிறேன், செகண்ட் ஆஃப் பிரியாணி கிண்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பண்றாரு போல, மிக்ஸ் பண்ணி ரெண்டையும். ப்ரோ அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ப்ரோ. எப்படி ப்ரோ கேசரி அது ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் வரும் தெரியுமா? அது வந்து படம் ரீமேக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. லிட்டரலி அதே மாதிரி ஃப்ரேம்ல விஜய் சாருக்கு ஒரு டைலாக் ஒன்று வச்சிருக்காங்க. டைலாக் அதே டைலாக் சொல்லல, மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான். அதோட தான் இன்ட்ரோல் வரும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஜனநாயகனோட ஒரிஜினல் கண்டென்ட்டா போகும்னு நான் நினைக்கிறேன். அதுவரையும் நம்ம கேசரி ரீமேக் டச் தான் நம்ம பார்ப்போம்னு தோணுது. பட் ஓவராலா இது எப்படி இருக்க போகுதுன்றத வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல நம்ம பிரேக் டவுன் பண்றதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆஃப்டர் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அது வந்து விஜய் சாரோட பிளாஷ்பேக் போர்ஷன், தளபதி வெற்றி கொண்டான், அதுதான் அவரோட பேருன்றத காமிச்சிருக்காங்க படத்தோட ட்ரெய்லரோட இனிஷியல்லையே. அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிலுக்கு போவாரு. தென் அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய ஜெயிலரோட டாக்டரா வந்து அடாப்ட் பண்ற மாதிரி பகவத் கேசரியில ஸ்டோரி போகும். இப்படி போலீஸா இருக்கும் போது அவர் என்ன பண்ணாருன்ற அந்த ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் அது வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டீஸ் பண்றாங்க ட்ரெய்லர்ல. ஓஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். லைக் ஓஎம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அழிவு அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெய்லர்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஓஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் அந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸ் ஏஐலாம் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது வந்து கம்ப்ளீட்டா அந்த கிளைமேக்ஸ் ஜோன்ல தான் நம்ம பார்ப்போம். அப்பதான் அதெல்லாம் ரிவீலே ஆகும்னு நினைக்கிறேன். த்ரூ அவுட் த ஃபிலிம்ல இருக்க போறது இல்ல, அந்த கிளைமேக்ஸ் ஜோன்ல தான் அந்த ரோபோட் இதெல்லாம் பார்க்க போறோம் நான் நினைக்கிறேன். அது ரிவீலே பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரோட ஃபைனல் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா தளபதி விசஸ் ஒரு ரோபோட்டை நம்ம பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இது ஒரு வீடியோ போட்டோம். லைக் இந்த மாதிரி ஒரு லீக்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நரேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்காரு, அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டா நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒரு லீக்ஸ் வந்தது. அது போக படத்துல நிறைய விஎஃப்எக்ஸ் வேலைகள்லாம் இருக்கு. லைக் ரோபோட் அந்த சைபாக் ஆர்மியோட விஜய் சார் வந்து சண்டை போடுற மாதிரியான ஏதோ ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப மாசங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பார்க்காம மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுல இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட அது நடந்திருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஜஸ்ட் ஆஃப் ஒரு ரூமரா இருக்கும்னு நினைச்சேன். பட் பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா நடந்திருக்குது. எனக்கு தெரிஞ்ச கிளைமேக்ஸ் மட்டும் அப்படியே வேற ஒரு ஜோனா போகும்னு நினைக்கிறேன். லைக் பகவத் கேசரி, அதுக்கப்புறம் தளபதியோட அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கலா இருக்கக்கூடிய சம் விஷயங்கள், அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டா அந்த விஷயங்களும் போகும்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுது. சைஃபை கான்செப்ட்லாம் வச்சு இது என்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எங்கேயும் போர் அடிக்காது அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியரா இப்பவே தெரியுது. ஏன்னா நான் ட்ரெய்லர்ல நோட் பண்ணதுலேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 ஃபைட் சீக்வன்ஸை வந்து பார்க்க முடியுது. கிளைமேக்ஸ் அந்த ரோபோ ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீக்வன்ஸ், பிளாஷ்பேக்லேயே 2 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியல் படத்தை பொறுத்தவரையும் அதோட சக்சஸே வந்து பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு போதா, அதுல வந்து சாங்கு
ஃபைட் சீக்வன்ஸு, அந்த ஒரு ட்ராமா ஒர்க் அவுட் ஆகுதா, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விதத்தில் பார்க்கும்போது ஃபைட்டு, அதுக்கப்புறம் பெரிய கான்ஃப்ளிக்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக ரோபோட்ஸு, ஆர்மி, ட்ரோன்ஸு இதெல்லாம் வேற வருது. என்ன மாதிரி பிரச்சனையில் அதுக்கு அடுத்து போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல. அதெல்லாம் இருக்குல்ல, கண்டிப்பாக அப்படி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபாக தான் இருக்குது. அது கொஞ்சம் ஓவர் குக்டாக ஆச்சுன்னா கலாய்க்கிற கண்டென்ட்டாகவும் மாறிடும். அதையும் நான் இப்போவே சொல்கிறேன். அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லபடியாக போய் முடியும். அதில் கொஞ்சம் வேற மாதிரி இந்த குருவியில் எப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் ட்ரை பண்ணாங்க. கிளைமேக்ஸில் ரோபோட்டை வச்சு ரோஸ்ட் மெட்டீரியலாக மாறிடும் தளபதியோட லாஸ்ட் படம். அதனால மிஸ்டர் ஹெச் வினோத் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, மசாலாவை ரொம்ப தூவிடாதீங்க. அது பாலகிருஷ்ணா பண்ணா கூட அவர் அவெஞ்சர்ஸோட சண்டை போடுறது கூட தகுதியானவர்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வந்து கலாச்சிட்டு விட்டுருவாங்க. விஜய் சாரை வச்சு அதெல்லாம் பண்ணாதீங்க, வச்சு செஞ்சிருவாங்க. ஆல்ரெடி பல பேர் ரெடியா இருக்காங்க, கடைசி படம் இவரை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே அது கண்டென்ட் எடுத்து கொடுத்துடாதீங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. பட் அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா ஓவராலா ஒரு நல்ல கமர்ஷியல் படமா இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ட்ரெய்லர் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.